கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 15:19, மேத்யூ 15:19. எப்படியெனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபசாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூசணங்களும் புறப்பட்டு வரும். இது நீங்கள் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 6 காரியங்கள் சம்பந்தப்பட்டது. அதாவது இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குங்கிறத காட்டக்கூடியதாகும். அப்போ அந்த மனுஷனுடைய இருதயத்திலிருந்து தான் இந்த காரியங்கள்லாம் வருது. அப்போ இந்த இது இந்த ஒரு சில பாவங்களுடைய அறிக்கை இது மாதிரி எத்தனையான பாவங்கள்னு இல்லை. அதாவது இந்த பாவங்களுக்கெல்லாம் மூலம் எங்கேருந்து வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை காட்டுறாரு. எங்கே? இருதயத்திலிருந்து தான். அப்போ இந்த இருதயம் என்று சொல்லக்கூடிய இந்த உள்ளது என்னென்னா, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய வாஞ்சை, இது எல்லாம் சேர்ந்து தான் உங்கள் மனுஷனுடைய ஒரு காரியம். இப்போ இதில் முதல்ல வரும்போது எண்ணங்கள், அதாவது பொல்லாத சிந்தைகள் வரக்கூடிய அது எண்ணங்கள். அது என்னவா மாறுது? செயலாக மாறுது. என்ன செயல்? கொலை பாதகங்கள். அடுத்து அதை சொல்லும்போது விபச்சாரம், வேசித்தனம், ரெண்டும் அது ஒரே இதில் வரக்கூடியது. அப்புறம் என்ன? களவு. அப்போ இந்த செயல் இந்த 3 காரியமாக வரக்கூடியது. என்ன? கொலை, விபச்சாரம், வேசித்தனம், அப்புறம் களவு செய்கிறது. அப்போது அதுக்கு அடுத்த பாவம் என்ன? பேசுறதுல வரக்கூடியது. என்ன? பொய் சாட்சி, தூஷணம். அதான் பொய்யா பேசுறது, தூஷணம். அதனால தான் நீதிமொழிகள் 4:23 சொன்னது போல் நீங்கள் உங்கள் எல்லாவற்றிற்கு மேலே உங்கள் இருதயத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. காரணம் என்ன? எரேமியா 17:9 என்ன சொல்லுது? எல்லாவற்றை காட்டிலும் என்னது? இருதயம்தான் மகா கிறுக்குள்ளது. இருதயம்தான். அப்போ என்ன? இந்த இருதயத்திலிருந்து வரக்கூடிய சிந்தைகள் தான் ஒரு மனுஷனை இப்படி தவறான பாதையில் நடத்தக்கூடியதா, இப்படி தவறான காரியங்களை செய்யக்கூடியதா மாற்றுகிறது. அதனால தான் யாக்கோபு எழுதும்போது, யாக்கோபு 1வது அதிகாரம் 14-15 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ என்ன? ஒரு மனுஷனுக்குள்ள வரக்கூடிய இந்த பொல்லாத சிந்தை அது செயலாக மாறி அது வார்த்தையிலையும் ஒரு காரியத்திலே வரக்கூடியதாக இருக்குது. அதனால் என்னென்னா, உங்களுடைய மாறுபாடு எங்கே வரணும்? உங்களுடைய இருதயத்தில் தான் வரணும். காரணம் இல்லைன்னா என்ன? இருதயத்தில் இருந்தால் இப்படிப்பட்ட எல்லா விதமான பாவங்களும் உண்டாகுது. அதனால் ஒரு மனுஷன் ஒரு சீர்திருத்தப்பட்டவனாக வரணுமென்றா, ஒரு மனுஷன் ஒரு மாறினவனாக வரணும்னா முதல்ல எங்கே வரணும்? இருதயத்தில் மாறணும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நாம் அடிக்கொரு முறை சொல்லுவது உண்டு, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ பிஹேவியர் மாடிஃபிகேஷன். அதாவது நான் முன்னாடி கோவப்பட்டேன், இப்போ நான் கோவப்படல. நான் முன்னாடி இப்படி பொய் சொல்லுவேன், இப்போ பொய் சொல்கிறதில்ல. அது மாத்திரம் இல்லை. அதாவது ஒரு பிஹேவியரை என்னுடைய நடக்கைகள் மாறுச்சுங்கிறது இல்லை. நடக்கை எதனால் மாறுச்சு? என்னுடைய இருதயம் மாறும்போது தான் என்னுடைய நடக்கை மாறணும். அப்போ நம்ம என்னென்னா, முதல்ல உள்ளுக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கணும்? நம்மளுடைய கிறிஸ்தவனுங்கிறது என்ன இருக்கணும்? உள்ளான மனிதனில் ஒரு பெரிய ஒரு மாறுதல். அப்போ என்ன? என்னுடைய இருதயம் புதுசாக மாற வேண்டும். அப்போ நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குது? அப்போ ஒரு முதல்ல ஒரு உங்கள் இருதயம், அதுக்கு மேலே வரக்கூடிய உங்கள் சிந்தை, அதற்கு பின்பாக என்ன வருது? உங்களுக்கு என்னென்ன மாதிரியான காரியங்கள் வெளியே வரக்கூடியது. அப்போ என்ன? ஒரு மனுஷன் ஒரு தவறானதை பேசுகிறான், தவறான காரியங்கள் செய்கிறான்னா அதனுடைய நோக்கம் என்ன? அவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை காட்டக்கூடியதாக இருக்குது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் இது கேட்டுட்ருக்கீங்களே, உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது? நீங்கள் நான் கோவப்படக்கூடாது, இல்லை நான் இந்த மாதிரி விபச்சாரம் பண்ணக்கூடாது, இல்லை நான் களவு செய்யக்கூடாது, இல்லை நான் பொய் சாட்சி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. உள்ளுக்குள்ளே மாறுதல் இருக்கா? அந்த உள்ளுக்குள்ளே வரக்கூடிய மாறுதல் தான் என்ன பண்ணும்? உங்களை ஒரு முழுமையானவனாக மாற்றக்கூடியதாக இருக்கும்.
அப்போ நமக்கு தேவை என்ன? ஒரு உள்ளான மனிதனில் வரக்கூடிய ஒரு பூரணமான மாற்றம். அந்த உள்ளான மனிதனில் வரக்கூடிய ஒரு பூரணமான மாற்றம் என்ன பண்ணும்? நம்மை கர்த்தருக்கு உகந்தவர்களாய் மாற்றும். நம்முடைய நடக்கைகள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவைகளாய் இருக்கும். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. நிறைய நேரங்களில் ஆண்டவரே, இதோ நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை திருத்தம்னு பார்க்குறோம். அது இல்லை. எங்களுடைய இருதயம் சம்பந்தப்பட்டது. எங்களுடைய பரிசுத்தம் முதல்ல இருதயத்தில் உண்டாகணும். அப்போ தான் வெளியரங்கமான ஒரு பரிசுத்தம் உண்டாகும் என்பதை புரிந்து கொண்டோம். அதற்கு எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.